வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் சரி ஒர்த்தாக இருக்குன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்டு. வாங்க இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AAA பேட்டரி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் சைடு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து டச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா இதுலேயே உங்களுக்கு பேட்டரியிலே AAA சைஸ் வந்து நெகட்டிவ் சைஸ் இருக்கும். சைடு வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. AAA சைஸ் ஸ்ப்ரிங்கில் டச் ஆகிற மாதிரி போட்டு நீங்கள் பேட்டரி ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆன் ஆயிரும். உங்களுக்கு இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் காட்டும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி லெவல், இந்த ரூமில் வந்து பர்டிகுலராக ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்றதை உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டிகிரி செல்சியஸ் கன்வீனியண்ட்டாக இல்லை, உங்களுக்கு வந்து டிகிரி ஃபேரனைட்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பேக் சைடில். அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா, நான் ப்ரெஸ் பண்ணல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரி ஃபேரனைட்டாக மாறிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் இது ஒரு டேபிள் அப்படின்னா இது ஒரு டேபிள் மேட் தான். இந்த டேபிள் மேட்டோட ஒரு கார்னரில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணிருக்கலாம். இதில் என்ன ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்க. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் டோட்டலாக வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பட்டன் வந்து 3 மோடு இருக்குது. ஒன்று மோடு, இன்னொன்று அட்ஜஸ்ட், இன்னொன்று மெமரியோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, மேக்ஸிமம் ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி மினிமம் எவ்வளோ இருந்தது, மினிமம் எவ்வளோ இருந்தது, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருந்ததுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஜஸ்ட் இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்ட்டு. திரும்ப ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா மினிமம். இதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக எரேஸ் ஆகிரும். இப்போ இருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இருந்து டோட்டலாக வந்து எவ்வளோ மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குன்னு. டைம் அண்ட் டேட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் வந்து 100 ரூபி வாட்சில் மாற்றோம்ல, அதே மாதிரி செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட்டு மோடுக்கு போங்க. இதில் நார்மலாகவே வந்து இதில் இருங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மோடை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போது டைம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:59 அந்த மாதிரி வைக்கிறேன், 58 அந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேவா. திரும்ப மோடு எழுத்துற மூலிமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த ஹவர்ஸில் வேணுமோ அந்த ஹவர்ஸில் வச்சுக்கோங்க. இது 2021 இயர்ன்றனால அதை வச்சுக்கிட்டேன். என்ன மந்த்து வேணுமோ அதை வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் அது, எந்த மந்த் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கரண்ட் மந்த் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது சேம் டைம் உங்களுக்கு வந்து இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராடக்ட் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைம் இங்கேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோடில் ஒன்ஸ் நீங்கள் மோட் பட்டன் அழுத்திட்டு அட்ஜஸ்ட்டை நீங்கள் வந்து திரும்ப அழுத்துறது மூலிமா நீங்கள் அலாரம் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 6 o'clock நீங்கள் அலாரம் ஈவினிங் 6 o'clock ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து 6 o'clock இது அலாரம் ஆன் ஆயிரும். அது மூலிமா ஓகே நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா, நீங்கள் திரும்ப வந்து அட்ஜஸ்ட் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 1 hour ஒன்ஸ், எவ்ரி 1 hour ஒன்ஸ் இந்த பார்த்திங்கன்னா இந்த இது உங்களுக்கு வந்து பீப் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ அலாரம், இப்போ இது ரெண்டுமே நான் ஆன் பண்ணியிருக்கேன். அலாரமும் வந்து 6 o'clock எனக்கு அடிக்கணும். இப்போ என்ன 12 o'clock எனக்கு 12 o'clock மார்னிங் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அதை மாற்றுறது ஒன்றும் இல்லை, மோடை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு இது பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப மோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக PM நான் 6 PM செட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் ஆட்டோமேட்டிக்காக போய் 3 seconds கிளாக் போயிடும். 1 2 3 4 5 இல்லைனாலும் நீங்கள் ஒரு தடவை அழுத்தி விட்டுங்க போயிடும். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 10. இதெல்லாம் உங்கள் யூசர் கைடில் பின்னாலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், 1 o'clock ஆச்சு, ஒரு பீப் கேட்டிருக்கோம். ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 200 ரூபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேனா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா எனக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது. எவ்ரி 1 hour வந்து இது பீப் சவுண்ட் கொடுக்கறதுனால வந்து ஒரு 1 hour இன்டர்வலில் நான் வந்து எந்திரிச்சு ஜஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதோ இல்லை வாட்டர் குடிச்சிட்டு வரதோ அந்த மாதிரி வந்து நான்
டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.